வணக்கம் பிரதர்ஸ், வால்டர் ஹியர். ஸோ அரே மெத்தட்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஒன்று விடலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். இதில் முதல் எபிசோட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக யூஸ் பண்ணுற மேப் மெத்தட் பற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டர் ஜி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதை அவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன் நான் தான் மேப். ஓகே, ஆசைப்பட்டதை நடத்திட்டாரு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளாக ஒரு HTML எழுதியிருக்கேன். எபிசோட் 1 மேப்னு ஒரு பெரிய டைட்டில் இருக்கும். அதோ கொஞ்ச நேரத்தில் கோ லைவ் போட்டுறேன். ஆல்ரெடி போட்டாச்சா? ஓகே, போட்டா வரும். ப்ரௌசரை செகண்ட் மானிட்டர் எடுத்து கொண்டு ஃபர்ஸ்ட் மானிட்டரில் போடுறேன். இதோ வந்துருச்சு. இப்போ ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் போட்டால் கன்சோல் ஓப்பன் ஆகும். ஸ்கிரிப்டில் ஏதாவது இருந்தால் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுவோம், console.log கனெக்ட்னு போடுவோம். இதோ வந்துருச்சு. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிப்போம், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது மேப் மெத்தட் ப்ரூ ஃபஸ்ட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிப்போம். ஏன்னா இதெல்லாம் அரே மெத்தட்ஸ். அரேயில் தான் உங்களால் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் ARR அரே, எதுக்கு எப்போ பாரு ARMனு போடுவோம். ஓகே, 0,3,6,8,9 சும்மா ரேண்டமாக ஒரு 5 நம்பர் போட்டுருக்கேன். ஓகே, இப்போது மேப் என்ன பண்ணுன்னா ஒரு கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனை ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த அரேக்கு அப்ளை பண்ணி இட் வில் ரிட்டர்ன் த ஸ்பெசிஃபைட் வேல்யூ. அதை தான் அது பண்ணோம். எப்படின்னு பார்க்க போகிறோம். மேப் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் அன் அரே. ஸோ அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நியூ அரே வேணும். கான்ஸ்ட் நியூ அரே = ARM டாட் மேப். அது என்ன ஃபங்க்ஷன்? சம் ஃபங்க்ஷன். ஓகே, இன்டு 2 அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபங்க்ஷன் பேர். ஓகே, ஸோ இந்த இன்டு 2ங்கிற ஃபங்க்ஷனை இந்த 5 எலிமெண்ட்டுக்கும் அதை அப்ளை பண்ணி கொடுத்துரும். இன்டு 2னா என்னன்னு நம்ம தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபங்க்ஷன் இன்டு 2 வில் டேக் இன் அ நம்பர் அண்ட் ரிட்டர்ன் நம் ஸ்டார் 2 ஈஸி. இப்போ போட்டோம்னா இப்போ லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் தெரியும், இல்லை என்னன்னு தெரியாது. இப்போ அங்கே போகிறோன்னா 0, 6, 12, 16, 18 இதோ கரெக்டாக வரும். சரி, இப்போ இவ்வளோ தான் மேப்பா அப்படின்னா இவ்வளோ தான் மேப்பு. ஆனால் இதோட நிறையா பண்ணலாம், காம்ப்ளெக்ஸாக கூட பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவோம், எடக்கு முடக்கு அப்படின்ட்டு ஒன்று எழுதுவோம். இடக்கு முடக்கு அப்படின்ட்டு ஒன்று எழுதுவோம். அதாவது ஈவன் நம்பராக இருந்தால் இன்ட்டு 2 மாதிரியும், ஆட் நம்பராக இருந்தால் +1 மாதிரியும் பண்ணலாம். ஓகேயா? சம்திங் லைக் திஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 2 0 ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இன்ட்டு 2, இல்லைனா +1 போனீங்கன்னா இதை பாருங்கள் 0, 4, 12, 16, 10 வந்திருக்கு. பிகாஸ் ஆட் நம்பருக்குலாம் அது +1 போட்டிருக்கு. 3க்கும் 9க்கும் +1 போட்டிருக்கு. ஈவன் நம்பருக்குலாம் இன்ட்டு 2 போட்டிருக்காங்க. ஈஸி. ஸோ இப்படி தான் ப்ரோ. ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் என் வீடியோஸில் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. தே ஆர் நேம்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹாவ் திஸ் கீவேர்ட் ஆஃப் தேர் ஓன். இது அரே மெத்தட்ஸ்ன்றதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. நான் அப்புறமா இது இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? இது 3 ப்ரோ. இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றுறது? இப்போ இந்த இன்ட்டு 2 நம்ம ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். கான்ஸ்ட் இன்டு 2 ஈக்குவல் டு நம் ஒரு ஆரோ போடணும். அதனால அதுக்கு ஆரோ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் யூஸ் பண்ணவே தேவையில்ல. அப்படியே எழுதலாம், என்ன வாங்க போகுது, என்ன கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் 1 லைனில் எழுதலாம். ஓகேயா? ஸோ இது ஒர்க் ஆகும். இப்போ போனீங்கன்னா அங்கே பாருங்கள், அழகாக இன்ட்டு 2 பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை அதான் நான் தான் நேம்லெஸ் ஃபங்க்ஷன்னு சொன்னேன்ல. ஸோ நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி இப்படி போடலாம். இதுவே தேவையில்லை உங்களுக்கு. ஆக்சுவலாக போட்டாலும் இட் வில் ஒர்க். இதோ ஒர்க் ஆகும். இல்லைங்க, அந்த எடக்கு முடக்கையே கூட நம்ம இப்போது என்னவா பண்ணலாம், ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றி எழுதலாம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு நம். ஓ, நான் ஆல்ரெடி ஆரோ ஃபங்க்ஷன் தான் எழுதிட்டேன். சாரி. ஸோ இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து நான் மாற்றுறேன். இங்கே பாருங்களேன், இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக தான். ஃபங்க்ஷன் எடக்கு முடக்கு இப்படி தான் இருக்கும், ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேயா? இங்கே நம்ம இப்படி ரெஃபர் பண்ணியிருக்கணும். முடக்கு ஓகேயா? எப்படி ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்றி காட்டுறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்கு அடுத்து நீங்கள் எதுவுமே போடலை அப்படின்னா ஒரு நிமிஷம், 1 minute later. இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே போடல, ஜஸ்ட் இதுதான் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு மேனுவலி ரிட்டர்ன் சம்திங். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இஃப் யூ டோன்ட் யூஸ் கேர்லி பிரேசஸ் உங்களால் மல்டிபிள் லைன்ஸ் எழுத முடியாது. அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது. பட் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுத தேவையில்லை. ஓகேயா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம், ஆரோ போட்டுட்டோம். இப்போ உள்ளே கொஞ்சம் நல்லா சின்னது பண்ணலாம். என்னன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் எழுதலாம்.
இந்த கண்டிஷனை காப்பி பண்ணி இது ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் num/2 else num+1 இதோ வந்துச்சு. இதை என்ன பண்ணுவோம்? இப்போது இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போனால் இந்த கேர்லி பிரேசஸ் எடுத்து விட்டுட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து விட்டுடலாம். ஸோ கேர்லி பிரேசஸையும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்துடலாம். இது 1 லைன் ஆயிடுச்சு. இப்போ இன்னமும் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இது சின்ஸ் இட்ஸ் 1 லைனர் நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கே போடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒர்க் ஆகும். ஓகேயா? இது பாருங்கள், இட்ஸ் ஒர்க்கிங். மேப் இவ்வளோ தான் ப்ரோ, pretty much இவ்வளோ தான் மேப்பு. அண்ட் ஏரோ ஃபங்க்ஷன்ஸோட இன்னொரு முக்கியமான யூஸ் என்னென்னா, இந்த மாதிரி அரே மெத்தட்ஸ் உள்ள நீங்கள் 1 லைனர் கொடுக்கலாம். அரே மெத்தட்ஸ் மோஸ்ட்லி they'll டேக் ஃபங்க்ஷன் as an argument. அதோட ஃபர்ஸ்ட் கால் பேக் ஃபங்க்ஷன்றது அது ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஜாலியாக இந்த மாதிரி இது கொடுக்கலாம், ஏரோ ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். அதுதான் மோஸ்ட்லி ப்ரைம் யூஸ். கோட் பார்க்க நல்லாயிருக்கும். யா, ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். பாய்.